Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நியூசிலாண்டில் என்னோட காஸ்ட் ஆஃப் லிவிங் எவ்வளோ அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம். நியூசிலாண்டில் என்னோட மேஜர் எக்ஸ்பென்ஸு ரெண்ட்டு தான். $250 ரெண்ட் வீக்லி. அடுத்து வந்து க்ரோசரி $50 to $70. இது வந்து பேஸ்ட் ஆன் உங்களோட லொக்கேஷன் டெஃபர் ஆகும். நான் நேப்பியர் மாதிரி ஒரு ஸ்மால் டவுனில் இருக்கேன். ஸோ அதனால எனக்கு $50 to $70. ஆக்லாண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு சீப்பாகவும் கிடைக்கலாம், ஹையாகவும் போகலாம். அடுத்து வந்து என்னோடய ஹெல்த் இன்சூரன்ஸ். நான் இங்கே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன். நியூசிலாண்டில் ஹெல்த் இன்சூரன்ஸ் மஸ்ட்டு. இன்கேஸ் ஆஃப் உங்களுக்கு எதுவும் ஹெல்த் இஷ்யூஸ் ஆனிச்சுன்னா அவங்களோட காஸ்ட்டு வந்து நீங்கள் அஃபோர்டபிளே பண்ண முடியாது. ஸோ அதனால் பெட்டர் டு ஹேவ் அ ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் வந்து $16 per week பே பண்ணுறேன். நான் வெஹிக்கல் வச்சுருக்கேன். நான் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணுறதில்ல. நான் வெஹிக்கல் வச்சுருக்கிறதுனால எனக்கு ஃபியூவலுக்கு ஒரு $20, அதுக்கு இன்சூரன்ஸுக்கு ஒரு $15. அடுத்து வந்து வெளியில் போகிறோம் மிஸ்லீனியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு $20. அப்புறம் ஃபோன் பில்லு ஒரு $20. ஸோ நியூசிலாண்டில் எனக்கு $350 to $400 இல்லைன்னா என்னால் ஒரு வீக் வந்து சர்வே ஆக முடியாது. ஸோ இதுதான் இங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங். இது நீங்கள் மந்த்லி கால்குலேட் பண்ணிங்கன்னா மினிமம் $1,500 $1,700 வரைக்கும் உங்களுக்கு போகும். இது வந்து பேஸ்ட் ஆன் நீங்கள் எங்கே லிவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து இது சேஞ்ச் ஆகும். நேப்பியர் மாதிரி ஸ்மால் டவுனில் $1,500 வச்சு சர்வே பண்ணிடலாம் மந்த்லி. நீங்கள் வெல்லிங்டன், கிரைஸ்ட் சர்ச், அடுத்து ஹாக்லாண்ட் போனீங்கன்னா இது ஒரு $200 $300 எக்ஸஸாக ஆகலாம், கம்மியாகவும் ஆகலாம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு அதை கவர் பண்ணுறேன்.